to see what are the different combinational circuits and how we can use it for different applications. So first வந்து combinational circuit na என்னன்னு பார்த்துக்கலாம். So combinational circuit na ஒண்ணும் இல்ல. So we try to design circuits which can do some arithmetic operation or some functional manipulation. இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா I have defined, so here I will define what is a combinational circuit. So combinational circuit na we combine different gates. Okay, நம்ம வந்து படிச்சிருக்கோம் different types of gates படிச்சிருக்கோம், and or inverter, அப்புறம் XOR, NOT, NAND. so அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு how we can use this particular circuits, combinational circuits. the main property என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து these circuits ஒரு certain number of inputs வந்து we give a certain number of inputs. இங்க பாத்தீங்கன்னா we give the inputs, அதுக்கப்புறம் there will be some circuit inside the combinational circuit. எதனா ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் it gives some outputs. Okay, it gives some outputs. Okay, so this is a general block diagram of a combinational circuit. Specific சொல்லணும்னா it takes n inputs, okay, and produces m outputs. இதான் வந்து combinational circuits. so இதுக்குள்ள என்ன நடக்குதுன்னா you will put some gates. okay, இதுல gates யூஸ் பண்ணுவீங்க, some combination of AND gate, OR gate, inverters, அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணுவீங்க. அந்த சர்க்யூட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து நீங்க எப்போ இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த லாஜிக் ஏத்த மாதிரி அவுட்புட் கொடுக்கும். ஓகே, ஆர் இன் அதர் சென்ஸ் combinational circuits does not have any memory. ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து the output is dependent only on the nature of the inputs. ஓகே, அதுக்கப்புறம் it produces the output. the previous outputக்கு எதுவுமே ரிலேஷன் இல்லை, or in other sense no memory ன்னு வாங்க. combinational circuitக்கு வந்து மெமரி இருக்காது. ஓகே, ஸோ வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். combinational circuitsல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க லேப்ல கூட பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ we try to design adders, subtractors, அப்புறம் கோட் கன்வெர்ட்டர்ஸ், மல்டிப்ளெக்சர்ஸ், என்கோடர்ஸ், டீகோடர்ஸ், இது எல்லாமே வந்து combinational circuits. ஓகே, ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ வாட் ஆர் தி combinational circuits பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரித்மெட்டிக் சர்க்யூட்ஸ் பார்க்கலாம். ஸோ அரித்மெட்டிக் சர்க்யூட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் ஆடர். we'll see what is an off adder. ஸோ இப்போ வந்து நம்ம ஆஃப் ஆடர் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆஃப் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது காம்பினேஷனல் சர்க்யூட். ஏன்னா இதுக்கு மெமரிக்கு இல்லை, நீ எதனா ஒரு இன்புட் கொடுத்தனா அந்த பேஸ்ட் அந்த பைனரி நம்பர் இது வந்து ரெண்டு அவுட்புட் கொடுக்கும். ஆடர்னா என்ன பண்ணும், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிட்டு சம் அவுட்புட் வந்து என்னது, இட் ப்ரொவைட்ஸ் அ சம். ஓகே, இட் ப்ரொவைட்ஸ் அ சம், அதுக்கப்புறம் இட் ப்ரொவைட்ஸ் அ கேரி, இதுதான் அவுட்புட். ஸோ இங்க வந்து ஆஃப் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா ஓகே யூ வில் கிவ் 2 bit as input. ரெண்டு பிட்டு கொடுப்பீங்க. ஓகே, ஸோ ஒன்று வந்து ஏன்னு வச்சுப்பீங்க, இன்னொன்று வந்து பின்னு வச்சுப்பீங்க. இதை வந்து நீ ஆஃப் ஆர்டர் கொடுத்தனா ரெண்டு அவுட்புட் வரும், ஏவும் பியும் ஆட் ஆகிட்டு வர அவுட்புட் தான் ஆஃப் ஆர்டர் அவுட்புட். ஸோ ரெண்டு நம்பர் ஆட் பண்ண என்ன வரும், ஜென்ரலா ஒரு சம் வேல்யூ வரும், ஒரு கேரி வேல்யூ வரும், அதான் இது. ஓகே, யூ வில் பி கெட்டிங் சம் அண்ட் கேரி. ஓகே, ஸோ இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த காம்பினேஷனல் சர்க்யூட்டுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஜென்ரல் டயக்ராம் வரையணும். இதான் வந்து ஜென்ரல் டயக்ராம். ஸோ ஜென்ரல் டயக்ராம், அதுக்கப்புறம் ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள் வந்து நீங்க வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்னல் சர்க்யூட் டயக்ராம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து இந்த சர்க்யூட் டயக்ராம், இது வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணணும்.
Okay, so this is how we provide the answer. So functional diagramல நீங்க வந்து ஜெனரலா சொல்லணும் என்னென்ன இன்புட் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 இன்புட் இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 அவுட்புட் இருக்கு. அவுட்புட் வந்து சம் கேரி. சரி, டேபிள்ல வந்து அந்த சர்க்யூட்டோட பிஹேவியர், அந்த சர்க்யூட்டோட ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இப்போ வந்து இந்த டேபிள பாருங்க. ஸோ இயர் 2 இன்புட் இருக்கனால we are having ஏபின்னு வச்சுக்கிறோம். அப்புறம் 2 அவுட்புட் சம் அண்ட் கேரி. ஸோ உனக்கு இன்புட் வந்து எப்படி எழுதணும் உனக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் எழுதிடுவேன். இப்போ வந்து 00011011 எழுதிடுவேன். அப்புறம் அவுட்புட் நீ எழுதணும். இப்போ ஒவ்வொரு காம்பினேஷனுக்கு நீ தான் அவுட்புட் எழுதணும். இப்போ வந்து 0 + 0 ஆடர்னா என்ன, 0 + 0 ஆட் பண்ணா வரும் சம் 0 கேரி 0. ஓகே, ஸோ அது இங்கே எழுதிப்பேன். அதுக்கப்புறம் 01னா வாட் இஸ் சம், 0 + 1 1. அப்புறம் கேரி வந்து நோ கேரி, ஸோ அது வந்து 10. அதுக்கப்புறம் 10 அந்த காம்பினேஷன். அதுக்கப்புறம் 11 காம்பினேஷனுக்கு என்ன அவுட்புட். ஸோ 10க்கு வந்து அவுட்புட் வந்து 10. ஓகே, 11க்கு வந்து 01. இது வந்து ஜென்ரல் பூலியன் அடிஷன் அண்ட் அதை பேஸ் பண்ணிட்டு நீ வந்து சம் என்ன கேரி என்னன்னு எழுதிடணும். இதுதான் வந்து ட்ரூத் டேபிள். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதுல இருந்து நம்ம எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் சம், நம்ம ஏற்கனவே நம்ம இதுல லேப்லலாம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா சம்முக்கு எழுதணும், கேரிக்கு எழுதணும். எஸ்ஓபி தான், ஜென்ரலாக எஸ்ஓபி தான் எழுதுவோம். ஸோ சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா we have to see that column. புரியுதா, அந்த காலத்துல so we have to see the column. அந்த காலம் ஃபர்ஸ்ட் சம்முக்கு எழுதும் போது இந்த சம்மோட காலம் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல 1 இருக்கு. ஓகே, we are having 1 here, அப்புறம் 1 here. இதோட கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் எழுதணும் பேஸ்ட் ஆன் த இன்புட். இப்போ இந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு திஸ் ரோ. ஸோ இதோட வேல்யூ என்ன, ஏ வந்து 0வா இருக்கு, பி வந்து 1ஆ இருக்கு. அப்படின்னா என்ன எழுதணும், ஏ பார் பி அப்படி எழுதணும். பிளஸ் அடுத்த ஒன்று என்ன இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இதோட காம்பினேஷன் ஏ வந்து 1, பி வந்து 0. அப்படின்னா என்ன வரும், ஏ பி பார் இப்படி எழுதிடணும். அதே மாதிரி கேரிக்கு வந்து ஜஸ்ட் 1 தான் பார்க்கணும். எப்பயுமே எஸ்ஓபி தான் எழுதணும். புரியுதா, எல்லா சர்க்யூட்டுக்கும் நம்ம ஜென்ரலாக எஸ்ஓபி தான் எழுதுவோம். ஸோ எழுதும் போது அவுட்புட்டை பார்க்கணும். அந்த காலத்துல எந்த பொசிஷன்ல 1 இருக்குன்னு பார்க்கணும் அவுட்புட்டு. அதோட இன்புட் காம்பினேஷன் மட்டும் தான் எழுதணும். இப்போ வந்து கேரிக்கு எழுதுறேன். கேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் 1 இருக்கு. புரியுதா, அதோட கரஸ்பாண்டிங் இன்புட் காம்பினேஷன் இது 1 1. அப்படின்னு என்ன அர்த்தம், கேரி இஸ் ஈக்குவல் டு ஏபி. புரியுதா, இதுதான் வந்து பூலியன் எக்ஸ்பிரஷன். ஒரு டேபிள்ல இருந்து எக்ஸ்பிரஷன் இப்படிதான் கொண்டு வரணும். இது வந்து சிம்பிள் கேஸ், ஆஃப் ஆர்டர் வந்து சிம்பிள் கேஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு நீ வரைஞ்சிடலாம். இப்போ வந்து உனக்கு தெரியும், இப்போ இந்த சம் எடுத்தனா இதோட ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார், இது வந்து ஏ எக்ஸ்ஆர் பி, எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணி எழுதிடுவேன். இது வந்து ஆண்ட் கேட், ஏக்கும் பிக்கும் ஆண்ட் கேட் போட்டு கனெக்ட் பண்ணனா அது வந்து ஆஃப் ஆர்டரா ஆயிடும். ஸோ அதை வச்சு நம்ம இங்க டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஸோ திஸ் இஸ் தி இன்டர்னல் டயக்ராம் ஆஃப் தி ஆஃப் ஆர்டர். ஸோ இங்க ஒரு எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வர அவுட்புட் வந்து சம்மு. இங்க வந்து ஏவும் பியும் மல்டிப்ளை பண்றாங்க, வர அவுட்புட் வந்து கேரி. ஓகே, ஸோ அதுல இருந்து இந்த ஆஃப் ஆர்டரை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். புரியுதா, இது ரொம்ப சிம்பிள் கேஸ். இந்த கேஸ் ஏன் எடுக்கிறோம்னா இது வந்து இந்த நம்ம ஒரு ப்ராப்ளத்துல வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதுல வந்து நம்ம பார்த்துடலாம், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். புரியுதா, ஃபர்ஸ்ட் வந்து காம்பினேஷனல் சர்க்யூட்னா நீ என்ன வரணும், ஃபங்க்ஷனல் பிளாக் வரையணும். ஃபங்க்ஷனல் பிளாக்ல என்ன இன்புட் என்ன அவுட்புட், எத்தனை இன்புட் எத்தனை அவுட்புட் அதை சொல்லிடணும். அடுத்தது ட்ரூத் டேபிள் கொடுக்கணும். ட்ரூத் டேபிள்ல இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் அந்த லாஜிக்கை வச்சு நம்ம எழுதிடணும். இப்போ ஆடருக்கு வந்து சம்மு கேரி என்ன வருமோ அதை போட்டு எழுதிடணும். ஈக்குவேஷனை போடணும், டயக்ராம் வரையணும். இதான் வந்து பேசிக். புரியுதா, இது வந்து ஆஃப் ஆர்டரு. இப்போ ஃபுல் ஆர்டர் பார்க்கலாம். ஃபுல் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இன்புட் எடுக்கும். ஆஃப் ஆர்டர்னா 2 இன்புட்டு, ஃபுல் ஆர்டர்னா
3 இன்புட். இங்க பாத்தீங்கன்னா you are having A B அப்புறம் C 3 இன்புட். அப்புறம் இங்க வந்து ஆடர் தானே, ஸோ வர அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு வந்து சம்மு கேரி. ஆடர்னாவே 2 அவுட்புட் தான், சம்மு கேரி, அவ்வளவுதான். ஸோ அதுக்கு வந்து நீங்க இந்த பிளாக் டயக்ராம் போட்டுருவீங்க. போட்டுட்டு we have to write the truth table. இப்போ ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இன்புட்ஸ் வருது. யூஆர் ஹேவிங் A B C. 3 இன்புட்ஸ்னா டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணணும்? 2/3 காம்பினேஷன்ஸ் வரணும். ஓகே, ஸோ 8 காம்பினேஷன்ஸ் வரணும். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்காங்க. they have written the 8 combinations. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 000 till 111 8 காம்பினேஷன் இருக்கும். ஏன்னா 3 இன்புட். இந்த 8 காம்பினேஷனுக்கும் நீ அவுட்புட் எழுதணும். வாட் இஸ் த சம், வாட் இஸ் த கேரி. சப்போஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துன்னு வச்சுக்கேன், இது வந்து பார்த்துட்டேன்னா யூ ஆர் ஹேவிங் ஆல் 0, A plus B plus C, அவ்வளோதான் ரிலேஷன். ஸோ சம் வந்து 0, கேரி வந்து 0. சப்போஸ் இந்த காம்பினேஷன் எடுத்துக்கோ, இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 1 plus 0 1, சம் வந்து 1. அப்புறம் தட் ஆன்சர் பிளஸ் 0 விச் இஸ் அகெயின் 1, சம் 1, கேரி வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ அதனால 1 0 போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 1 இதை ஆட் பண்றேன். ஸோ இதை ஆட் பண்ணா வரும் என்ன வரும்? you will be getting 1 0. அது கூட இந்த லாஸ்ட் 1 ஆட் பண்றேன், will be getting 1 1. ஓகே, ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்து தான். ஸோ will be having sum and carry. ஓகே, ஸோ இந்த கேரி தான் அவங்க இங்கே எழுதியிருக்காங்க, திஸ் கேரி. ஓகே, ஸோ அது வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ யூ கேன் ரைட் ஈச் காம்பினேஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ சம்முடைய ஈக்குவேஷன் எழுதணும், கேரியோட ஈக்குவேஷன் எழுதணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கு, ஏன்னா 8 காம்பினேஷன் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கே மேப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? கே மேப் யூஸ் பண்ண ஆக்சுவலாக சிம்பிளாக ஒரு 4 காம்பினேஷனா நீங்கள் கே மேப் யூஸ் பண்ண தேவையில்ல. இப்போ ஆஃப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் டேபிள் வச்சு ஈக்குவேஷன் எழுதிடலாம். ஆனால் இந்த ஃபுல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூ ஆர் ஹேவிங் சம் காம்ப்ளெக்ஸ் டேபிள், 8 காம்பினேஷன்ஸ் வருது. ஸோ இதுக்கு என்ன கே மேப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன கே மேப் யூஸ் பண்ணுவீங்க? சப்போஸ் இதுக்கு வந்து கே மேப் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் எழுதுனா என்ன கே மேப் யூஸ் பண்ணுவீங்க? நம்ம போன வாரம் பார்த்துமே. வாட் கே மேப் யூல் யூஸ்? இன்புட்ல வந்து 3 வேரியபிள் இருக்கா, அப்பனா 3 வேரியபிள் கே மேப் யூஸ் பண்ணும். புரியுதாப்பா? வில் பி யூசிங் அ 3 வேரியபிள் கே மேப். ஓகேவா? ஓகே, புரியுதாப்பா? நான் சொல்றது புரியுதாப்பா? ஓகே, சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் வந்து எழுதணும், ஈக்குவேஷன் ஃபார்மெட்ல எழுதணும். இப்போ வந்து இது எப்படின்னா நான் வந்து கொஞ்சம் அந்த எஸ்ஓபி ஃபார்ம்ல யூஸ் பண்ண போறேன். இங்க வந்து இந்த மாதிரி எழுதலாம். இப்போ வந்து இந்த சம் இருக்குல்ல, இந்த சம்மை வந்து இந்த மாதிரி எஸ்ஓபி ஃபார்ம்ல எழுதிட்டேன்னா எனக்கு கே மேப் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 3 வேரியபிள் கே மேப்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மின்டர்ம் ஃபார்ம்னு வாங்க, எஸ்ஓபி மின்டர்ம் ஃபார்ம். இதுல எழுதிட்டேன்னா ஈஸியா நீ மேப் பண்ணிட்டு அதுக்கு எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த 1 எங்க இருக்கோ அந்த இன்புட் காம்பினேஷன் மட்டும் எழுதிக்கணும். இப்போ இந்த 1 இருக்கா, இந்த 1ஓட இன்புட் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0 0 1, அப்படின்னா இங்க 1ன்னு எழுதிக்கணும். ஓகே, அடுத்த 1 பார்த்தீங்கன்னா 0 1 0, அது வந்து மின்டர்ம் ஃபார்ம்ல 2ன்னு அர்த்தம். ஓகே, 0 1 0னா 2. அதுக்கப்புறம் அடுத்த 1 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே, இது எழுதியாச்சு. ஸோ we've written this one. அடுத்த 1 வந்து இங்க இருக்கு, which is combination of 1 0 0, என்னது 4. அடுத்த 1 வந்து 1 1 1 7. இதான் வந்து மின்டர்ம் ஃபார் சம். இதுக்கப்புறம் கேரிக்கு எழுதணும். கேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க 1 இருக்கு, அதோட காம்பினேஷன் பாத்தீங்கன்னா
3 அப்புறம் இங்கே ஒன்று இருக்கு, அதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 1015. அதுக்கப்புறம் இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 6 அப்புறம் 7. ஸோ இதுதான் வந்து மின்டர்ம் ஃபார்ம் ஆஃப் த சம் அண்ட் கேரி. ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம கேமேப் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வர ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சம்முக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஏஎக்ஸ்ஆர் பிஎக்ஸ்ஆர் சி வரும். ஓகே, அதே மாதிரி கேரிக்கு வந்து யூல் பி கெட்டிங் திஸ் ஃபார்ம். ஓகே, யூல் பி கெட்டிங் சம் காம்பினேஷன் ஆஃப் ஏபி பிளஸ் ஏசி பிளஸ் பிசி. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் வரைஞ்சிடலாம். ஓகே, யூல் பி யூசிங் you'll be drawing using the XOR gate and AND gates and OR gates. okay, இது வந்து full adder. full adderனா உங்களுக்கு வந்து 3 இன்புட் வரும். okay, you'll have 3 inputs. okay, அவுட்புட்ல 2 இருக்கும், sum 1 carry 1. okay, இது வந்து adder. புரியுதா? இதே வந்து உங்களுக்கு வந்து வேற மாதிரி கூட கேட்கலாம். realize using a decoder, realize a full adder using a decoder, அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற காம்பினேஷன் சர்க்யூட்லாம் நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஓகே. ஆடர்னா வந்து இட் வில் ஆட் அண்ட் ப்ரொடியூஸ் சம் அண்ட் கேரி. மல்டிப்ளெக்சர்னா இது, அதோட ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆஃப் சப்ட்ராக்டர், இது ரொம்ப ஈஸி தான். ஆஃப்னாவே உங்களுக்கு வந்து 2 இன்புட், அதை ஞாபகம் வச்சுங்க. ஃபுல்லுனா 3 இன்புட். புரியுதா? ஸோ ஆஃப் சப்ட்ராக்ட்னா என்ன அர்த்தம்? 2 இன்புட்டை வாங்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏபின்னு கொடுத்துக்கிறாங்க, 2 இன்புட் ஏபி. பட் வந்து சப்ட்ராக்டர்னா என்ன அர்த்தம்? we have to do the subtraction a minus b form. ஓகே, அப்போ அதில் வந்து வர ஆன்சர் என்ன வரும்? you will be getting output வந்து difference. you will be getting difference, அதுக்கப்புறம் you will be getting borrow. ஸோ இதான் வந்து அவுட்புட்டாக இருக்கும், subtraction. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா you will be having the output as difference a minus b. அதுக்கப்புறம் you will be having borrow. ஓகே, உங்களுக்கு தெரியும் எப்போ borrow ஜென்ரேட் ஆகுது, அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். அந்த டேபிள் பாருங்க, அந்த டேபிள் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் 0 0 இருக்கு. 0 0னா உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக டிஃப்ரென்ஸ் 0, பாரவும் இருக்காது. இந்த பர்டிகுலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 0 minus 1 a minus b தானே பண்ணுறோம். 0 minus 1னா என்ன பண்ணுவோம், நீங்கள் ஆப்வியஸாக டிஃப்ரென்ஸ் வந்து 1ஆ வரணும். அப்புறம் there has to be a borrow, அதனால borrow வந்து 1 போட்டுப்பேன். அதே மாதிரி 1 minus 0னா டிஃப்ரென்ஸ் மட்டும் வரும், borrow தேவையில்லை, ஏன்னா we are doing 1 minus 0. அதே மாதிரி 1 1னா 0 and 0. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணிட்டு எழுதிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், சம்மு டிஃப்ரென்ஸ் எப்பவுமே சேம் ஈக்குவேஷன் தான். டிஃப்ரென்ஸ் வந்து யூல் பி கெட்டிங் ஏ எக்ஸ்ஆர் பி. ஓகே, பாரோக்கு வந்து ஏ பார் பி. இதே வந்து நீங்கள் ஆஃப் ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா வில் பி கெட்டிங் ஏபி. அந்த இது மட்டும் பார்த்துங்க. ஸோ ஆஃப் சப்ட்ராக்டருக்கு வந்து ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ஏ எக்ஸ்ஆர் பி. ஓகே, பாரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏ பார் பி. ஒரே ஒரு இதுதான் வரும், ஏன்னா ஒரே ஒரு இடத்துல தான் 1 வருதுங்க. ஸோ ஏ பார் பி. ஓகே, இப்போ வந்து ஃபுல் சப்ட்ராக்டர் பாருங்க. ஃபுல் சப்ட்ராக்டர்ல பார்த்தீங்கன்னா அதே தான், அதே ஆப்ரேஷன் தான், சப்ட்ராக்ஷன் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே 3 இன்புட்ஸ் வரும். ஃபுல்லுனாவே 3 இன்புட்ஸ். ஃபுல் சப்ட்ராக்டர்னா 3 இன்புட்ஸ் வாங்கணும். சப்ட்ராக்ஷனால யூ வில் பி ஹேவிங் எ டிஃபரன்ஸ் a minus b minus c, அப்புறம் borrow. ஓகே, ஸோ borrow இந்த 2 அவுட்புட் வரும், அதுக்கு நம்ம எழுதணும். ஓகே, இப்போ வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த காம்பினேஷன் எடுத்துக்கோ, ஈஸியான காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் எடு.
1 0 0 இதோட காம்பினேஷனுக்கு என்ன அவுட்புட் வரும்னு பார்க்கணும். இதை வந்து ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணிக்கோ. 1 மைனஸ் 0 1 மைனஸ் 0னா 1 வரும். அப்புறம் அந்த ஆன்சரை வச்சு 1 மைனஸ் 0 அப்புறம் என்ன வரும்? டிஃபரன்ஸ் 1 பார தேவையில்லை. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் தே ஹவ் ரிட்டன் ஹியர். இப்போ வந்து இந்த காம்பினேஷன் எடு. இப்போ இந்த காம்பினேஷன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், அது ஒன்றும் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? 0 மைனஸ் 0 பண்ணுவேன், விச் இஸ் 0. ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவேன்? 0 மைனஸ் 1 பண்ணும்போது என்ன ஆகும்? ஆப்வியஸாக டிஃப்ரென்ஸ் 1. அப்புறம் 0 மைனஸ் 1 பண்ணால் எங்கன்னா பாரோ தேவை, வி ஹவ் டு டேக் அ பாரோ. ஸோ அதுதான் இங்கே பாரோ 1ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, புரியுதா? ஸோ 0 ஃபஸ்ட்டு 0 மைனஸ் 0 பண்ணுவேன், வர ஆன்சர் 0. அதுக்கப்புறம் சி வந்து 1 இருக்கனால இது பண்ணும்போது டிஃப்ரென்ஸும் 1 வரும், பாரமும் 1 வரும். ஸோ இதான் அவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, தேவ் ரிட்டன் 1 1. ஸோ அந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எழுதிட்டேன்னா அதே மாதிரி உனக்கு டிஃப்ரென்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும் மின் டேர்ம்ஸில். அப்புறம் பாரோக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். அதை வச்சுட்டு யூ கேன் கெட் த லாஜிக்கல் சர்க்யூட் லைக் திஸ். ஓகே, இங்கே சர்க்யூட் வரைஞ்சிருக்காங்க பாருங்க. அதே நான் சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஸும் சம்மும் சேமாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபுல் ஆர்டரில் பார்க்கும்போது சம்மு ஒரு ஈக்குவேஷன் வந்தது, அதே தான் ஃபுல் சப்ட்ராக்டுக்கும் வரும். ஸோ சம்மு டிஃப்ரென்ஸு சேமாக தான் வரும். ஸோ இப்போ வந்து ஃபுல் சப்ட்ராக்டரோட டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா என்ன வரும்னா ஏ எக்ஸ்ஆர் பி பி எக்ஸ்ஆர் சி. ஓகே, ஸோ திஸ் இஸ் டிஃப்ரென்ஸ். பாரோவுக்கு வந்து யூ வில் ஹேவ் சம் ஈக்குவேஷன் லைக் திஸ். ஓகே, நீங்கள் கே மேப் போட்டால் அது வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபுல் சப்ட்ராக்டர். ஸோ இது வந்து பார்த்தோம். ஓகே, இது வந்து ஒரு பர்டிகுலர் பிளாக் தனியாக வந்து we have studied what is adder அப்புறம் சப்ட்ராக்டர். இப்போ வந்து நம்ம மெயின் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் parallel adders. ஓகே, 4-bit பைனரி parallel addersனு கொஸ்டின் கேட்கலாம். எக்ஸ்பிளைன் அபவுட் 4-bit பைனரி parallel adders. ஸோ அது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சர்க்யூட் வந்து இப்போ அடிஷன் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். இப்போலாம் வந்து we are having 64-bit computers. 64-bit கம்ப்யூட்டர்னா என்ன அர்த்தம்னா it can manipulate 64-bit length data. இப்போ 2 நம்பர் நீ எழுதுறன்னு வச்சுக்கோ, 64-bitல if you are using a computer and adding 2 numbers என்ன அர்த்தம்னா each number is represented by 64-bit length. ஓகே, இப்போ ஏ பின்னு இருக்குன்னு வச்சுக்கோ, ஏ வந்து ஒரு 64-bit நம்பரா இருக்கும், பி வந்து ஒரு 64-bit நம்பரா இருக்கும். இதோட அடிஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நம்ம வந்து சிம்பிளாக ஃபுல் ஆடர் ஃபுல் சப்ட்ராக்டர் டிசைன் பண்ணியிருக்கோம். இதை எப்படி வந்து நம்ம கேஸ்கேட் பண்ணி லார்ஜ் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்குறது தான் இந்த parallel adders. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்து பைனரி n-bit parallel adders. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒன்றும் இல்லை, நம்ம படித்த ஆடரும் நம்ம ஆஃப் ஆர்டர் ஃபுல் ஆர்டர்லாம் படிச்சோம்ல, அதை வந்து கேஸ்கேட் பண்ணிப்பாங்க. கேஸ்கேட்னா அட்டாச் பண்ணிப்பாங்க. அட்டாச் பண்ணிட்டு 2 லார்ஜ் n-bit நம்பர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். புரியுதா? அதுதான் வந்து n-bit parallel adders. ஓகே, யூ கேன் ஆட் n-bit 2 n-bit நம்பர்ஸ். இது சார் இது ரொம்ப ஜென்ரலைஸாக இருக்குது, எனக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இப்போ வந்து ஒரு 4-bit. ஓகே, we will try to see a 4-bit parallel adder. ஓகே, 4-bit parallel adderனா ஒன்றும் இல்லைப்பா, 2 நம்பர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஏபின்னு வச்சுக்கோ, ரெண்டுமே வந்து each one is 4-bit length. ஓகே, ஸோ வந்து ஏ எதுனா 4-bit, it is going to have 4 digits. ஏ வந்து பார்த்தீங்கன்னா it can have some 1010ன்னு இருக்கலாம். இது வந்து A3 A2 A1 A0ன்றாங்க. இது ஒரு நம்பர் ஏ, இதுதான் ஏன்றோம். அப்புறம் பி, சப்போஸ் அது வந்து 1100ன்னு வச்சுக்கோ, இதுதான் பி. இது வந்து B3, ஒவ்வொரு பிட்டுக்கும் நேம் கொடுக்குறேன், அவ்வளோதான். B3 B2 B1 B0, இந்த 2 நம்பரை ஆட் பண்ணுறது தான் வந்து
4 பிட் parallel adder. புரியுதா? அதே ஆடர் கான்செப்ட் தான். அந்த ஆடர் கான்செப்ட் என்ன பண்றோம்னா லார்ஜ் நம்பர்ஸ் அடிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். புரியுதா? ஸோ 4 பிட் parallel adderனா என்ன அர்த்தம்? each number is a 4 bit number we are going to add. அவ்வளவுதான். அதே மாதிரி if you design a 8 bit parallel adderனா என்ன அர்த்தம்? each number is 8 bit number, binary number. அதை வந்து நீங்க ஆட் பண்ணணும். அது ஒண்ணும் இல்லை, இந்த 4 பிட்டை வந்து 4 பிட்டை வந்து கேஸ்கேட் பண்ணிப்பேன். அப்போ any bit you can do. ஸோ அதான் வந்து ஜென்ரலா n bit parallel adders. ஓகே, ஸோ அதான் வந்து this parallel adders. இங்க இந்த டயக்ராம் பார்த்தோன்னா உனக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரெண்டு நம்பர் எடுக்கிறோம். ஓகே, ஏ அண்ட் பி. நான் வந்து டிஜிட் வைஸா நான் நேம் கொடுத்துட்டேன். எல்எஸ்பின்னு வாங்க. எல்எஸ்பின்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். ஓகே, ஸோ இதான் வந்து எல்எஸ்பி. ஸோ திஸ் இஸ் யுவர், ஒன் செகண்ட், this is your LSB. so this is your LSB. okay, இது வந்து உங்களுக்கு MSB ன்னு வாங்க. okay, so A0 is your LSB, A3 is your MSB. அதே மாதிரி B க்கு வந்து B0 வந்து LSB, B3 வந்து MSB. so இதை வச்சு தான் நம்ம இந்த parallel adder டிசைன் பண்றோம். அது எப்படின்னு பாருங்க. so இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இது ஜெனரலா அடிஷன் பண்ண என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் ஆட் பண்ணுவேன். வர ஆன்சரை இங்க போடுவேன். அதுதான் S0ன்னு போட்டுக்கிறாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், சப்போஸ் இந்த நம்பர் ஆட் பண்ணும்போது கேரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன், அது எடுத்துன்னு போயிட்டு இங்க ஆட் பண்ணிப்பேன். செகண்ட் ஹையஸ்ட் நம்பர், அதாவது A1ம் B1 ஆட் பண்ணும்போது கேரி வந்துருச்சுன்னா அதையும் சேர்த்துப்பேன். இந்த ரெப்ரசன்டேஷன் தான் இந்த சர்க்கியூட் டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், LSB A0 எடுக்கிறோம், B0 எடுக்கிறோம், ஆட் பண்றோம். வர ஆன்சர் வந்து S0. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் சம் ஜெனரேட்டட். சப்போஸ் கேரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம், அது எடுத்துன்னு போயிட்டு நெக்ஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிளேஸோட ஆட் பண்ணிப்போம். இது ஜெனரல் அடிஷன் தான். புரியுதா? அது வந்து ஜெனரல் அடிஷன் தான். ஸோ அதுதான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வர கேரி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து இன்புட்டாக கொடுக்குறாங்க. இந்த ஒன்றுமே என்னது, ஃபுல் ஆர்டர். ஃபுல் ஆர்டர்னா என்ன பண்ணோம், 3 இன்புட் வாங்கும், 2 அவுட்புட் கொடுக்கும். புரியுதா? ஸோ 1 2, இந்த கேரி இன்புட் 3வது இன்புட் ஏபிசி வந்துருமா. வர அவுட்புட் என்னது, சம்மு, அதுக்கப்புறம் கேரி அவுட். இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்காக போகும். அப்படியே கேஸ்கேட் பண்ணிக்கிறாங்க. புரியுதா? ஒரு பாக்ஸ்ல இருந்து வர அவுட்புட்டை வந்து சம் ஒரு அவுட்புட் அது ஜென்ரேட் பண்ணிப்பேன். கேரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போயிட்டு ஆட் பண்ணுவேன். சிம்பிள் அடிஷன் தானே. நம்ம ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் சம் எழுதிப்போம். சப்போஸ் கேரி ஜென்ரேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், அடுத்த சிக்னிஃபிகண்ட் பிளேஸ்ல போயிட்டு சேர்த்து ஆட் பண்ணிப்போம். அதான் இங்க பண்றாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வர சம்மை வந்து நீ ஜென்ரேட் பண்ணிப்ப. கேரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு அது இன்புட்டா வாங்கிப்பேன், கேரி இன்புட்டா வாங்கிப்பேன். ஸோ அதான் இந்த சிஇன். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுவேன், ஒரு ஃபுல் ஆர்டர் யூஸ் பண்ணுவேன். அதான் கான்செப்ட். புரியுதா? அப்போ இந்த 4 பிட்டு சம் அவுட்புட் இருக்குல்ல, S0, S1, S2, S3, இந்த 4 பிட்டு சேர்ந்து உன்னோட சம் ஆன்சர். ஓகே, இந்த லாஸ்டா A3யும் B3யும் ஆட் பண்ணி சப்போஸ் கேரி வரலாம், அந்த கேரி அவுட்புட் தான் இந்த அவுட்புட். ஓகே, அதையும் சேர்த்துக்கணும். ஓகே, இதுதான் வந்து உன்னோட ஃபைனல் அடிஷன் ஆன்சர். ஓகே, so that is your answer. புரியுதாப்பா? இந்த ஆர்டர் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சப்ட்ராக்டரும் புரிஞ்சிடும். புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட் ஹியர்? எப்படி வந்து நம்ம ஃபுல் ஆர்டரை வந்து கேஸ்கேட் பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி n பிட் parallel adder டிசைன் பண்றோம்னு பாத்துக்கோ.
இதுல டவுட் எதனா இருக்காப்பா? ஓகே, ஸோ சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அப்புறம் புக் எடுத்து நீங்க ரெஃப்ரெஷ் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். புரியுதா? அடுத்தது வந்து சப்ட்ராக்டர் பார்க்கலாம். அதே கான்செப்ட் தான். சப்ட்ராக்டருக்கு என்ன பண்ணுவ, நீ வந்து ஃபுல் சப்ட்ராக்டரை வந்து யூஸ் பண்ணலாம். இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஆடரே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன மேனிப்புலேஷன் தான். ஓகே, ஸோ ஃபுல் சப்ட்ராக்டரும் யூஸ் பண்ணலாம். பட் வந்து இந்த ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ட்ராக்ஷன் யூசிங் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம். காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் ஞாபகம் இருக்கா? நீ டிஎல்சில படிச்சிருப்ப. காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்ன்ட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. சப்ட்ராக்ஷன் த்ரூ அடிஷன், அதான் வந்து காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம். புரியுதா? ஸோ அதுதான் வந்து இங்க பண்றாங்க. ஸோ இது வந்து it does the operation of a subtraction தான். this is a 4-bit parallel subtractor தான். பட் ஆனால் இன்டர்னல் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம். காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்னா உனக்கு ஆக்சுவலாக நீ மறந்துட்டேன்னு வச்சுக்க, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் படிச்சிருப்பேன். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் படிச்சிருக்கேன். இந்த டூஸ் காம்ப்ளிமெண்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இந்த டூஸ் காம்ப்ளிமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம்னா சப்ட்ராக்ஷன் பண்ணியிருப்போம். சப்போஸ் வந்து ரெண்டு நம்பரை வந்து நம்ம ஏ மைனஸ் பி பண்ணுறோன்னு வச்சுக்கோ, நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஏ அப்படியே வச்சுப்போம், பைனரியாக வச்சுப்போம். இந்த பியை மட்டும் என்ன பண்ணுவோம், டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் எழுதுவோம். எழுதிட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோம். புரியுதா? ஆட் பண்ணீங்கன்னா அதான் வந்து இட் இஸ் தி சப்ட்ராக்ஷன் த்ரூ தி அடிஷன். ஓகே, காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் அடிஷன். புரியுதா? இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து நீங்கள் லேபில் கூட பண்ணியிருக்கீங்க. ஓகே, இந்த வாட்டி லேபில் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம். ஓகே, சப்ட்ராக்ஷன் யூசிங் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் பண்ணும்போது நம்ம ஆடர் சர்க்கியூட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதான் இங்கே பண்ணியிருக்காங்க. தே ஆர் யூசிங் அ 4-bit parallel binary adder. ஓகே, நம்ம ஆடர் யூஸ் பண்ணியே சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணுறோம். டிஎல்சியில் பாசிபிள். ஓகே, if you are using a complement form na I can do subtraction using the adder circuit itself. அந்த கான்செப்ட் தான் இது. ஒன்றும் இல்லை, டூஸ்க்கு ஃபார்மில் பண்ணுறாங்க சப்ட்ராக்ஷன். டூஸ் ஃபார்மில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ஃபார்ம் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஒன்று ஆட் பண்ணணும். இதுதான் லாஜிக்கு. ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ஃபார்ம் எடுக்கணும், அப்புறம் அது கூட ஒன்று ஆட் பண்ணுறோம். அதான் இங்கே நடக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்க, we are doing a minus b பண்ணுறோம். ஓகே, இந்த பி என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ஃபார்ம் எடுக்கணும். ஓகே, ஹவ் யூ டேக் ஒன்ஸ் ஃபார்ம் எப்படிப்பா எடுப்ப, ஒரு நம்பர் பைனரி நம்பருக்கு இன்வெர்ட் பண்ணணும். புரியுதா? ஒரு நாட் கேட் போட்டு இன்வெர்ட் பண்ணுவேன். அதான் இங்க பண்ணியிருக்காங்க. இந்த ஏ மைனஸ் பி நீ பண்ண போற சப்ட்ராக்ஷன். ஏ ஒரு 4-bit நம்பர், பி ஒரு 4-bit நம்பர், ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ஷன் பண்ண போற. எப்படி பண்ண போற, ஆடர் சர்க்கியூட் வச்சு பண்ண போற. ஆடர் சர்க்கியூட் பண்ண என்ன பண்ணோம், இந்த பியை வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மாக மாற்றணும். அது எப்படி டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மாக மாற்றுறது, ஃபஸ்ட்டு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் பண்ணு, அது கூட ஒன்று ஆட் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ். இங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு எல்லா அந்த பி பிட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்வெர்டரில் கொடுக்குறாங்க, நாட்டு கேட்டில் கொடுக்குறாங்க. நாட்டு கேட் ஆக்சுவலாக என்ன பண்ணணும், இன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், யூ ஆர் டூயிங் த ஒன்ஸ் ஃபார்ம். ஸோ இதுலேருந்து வர அவுட்புட் வந்து ஒன்ஸ் ஃபார்ம். அதான் இங்கே கிளியராக கொடுத்துக்கிறாங்க. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் பி. ஒரு நம்பரை இன்வெர்ட் பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம், இட் இஸ் கிவிங் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். சரி, அப்போ டூஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணுறது, வர ஆன்சரோட நான் என்ன பண்ணணும், வர ஆன்சரோட ஒன்று ஆட் பண்ணணும். இங்கே பாரு, இங்கே என்ன பண்ணுறாங்க பாரு, கேரியில். புரியுதா? இங்கே வந்து ஒன்று கொடுக்குறாங்க. ஓகே, கேரி இன்புட்டாக ஒன்று கொடுக்குறாங்க. ஒன்று கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா they are adding 1. okay, so what is happening totally, ones complement, to that we are adding 1. அப்போனா என்ன பண்றோம், we are doing the 2's complement form. okay, we are getting the
2's complement form of the number. இதை நீ ஆட் பண்ணிட்டா you'll be getting the subtraction output. ஸோ அதான் இங்கே வந்து சிம்பிளாக ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க ரிசல்ட்ஸ் ஆஃப் அ subtraction. ஓகே, ரிசல்ட்ஸ் ஆஃப் த subtraction இங்கே போட்டுக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த subtraction using addition. இந்த கான்செப்ட் மட்டும் பார்த்துங்க. subtraction using addition வந்து 2's complement பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு parallel adder யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. யூஸ் பண்ணால் you'll be getting the subtraction. ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சு பாருங்க. இதில் எதனா ஒரு 1 minute பாருங்க. இதில் டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ நம்ம பார்த்தது வந்து இதோட வந்து ஆர்டர் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ இதில் வந்து ஆஃப் ஆர்டரு, ஃபுல் ஆர்டரு, அப்புறம் பேரல் ஆர்டர்ஸ், சப்ட்ராக்டர்ஸ், இது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இதில் எதனா ஒரு டவுட் இருக்கா? ஜஸ்ட் அந்த சர்க்கியூட்டை மட்டும் பாருங்க. டவுட் இல்லைன்னா நம்ம டீகோடர் பார்க்கலாம். ஓகே, நோ டவுட்னு வந்துருச்சு. தேங்க்யூப்பா. ஸோ இதில் வந்து நம்ம டீகோடர் பார்க்கலாம். டீகோடர்னா இதோட ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டீகோடர் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீகோடர் இஸ் அ காம்பினேஷனல் சர்க்யூட். ஓகே, ஸோ இதோட ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் n இன்புட் அண்ட் ப்ரொடியூசஸ் m அவுட்புட்ஸ். ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் இட் ப்ரொடியூசஸ் 2 power n அவுட்புட்ஸ். அவ்வளோதான். நீ வந்து டீகோடர் சர்க்யூட்னா இட் வில் டேக் n இன்புட்ஸ் அண்ட் 2 power n அவுட்புட்ஸ். ஓகே, ஸோ சப்போஸ் என்னன்னா இப்போ சப்போஸ் எனக்கு வந்து 2 இன்புட்னு வச்சுக்கோ, இட் கிவ்ஸ் டு வாட் 2 power 2 4. So 2 to 4 decoder. Okay, suppose 3 னு வச்சுக்கோ. Okay, so this is going to be your 2 to 4 decoder. Suppose வந்து 3 இருக்குன்னு வச்சுக்கோ, it produces 2 power 3 outputs. அப்போ 8 அவுட்புட். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா 3 to 8 decoderன்னு வாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோட பிளாக் ரெப்ரசன்டேஷன். ஒரு சர்க்கியூட்டை பார்க்கலாம். ஸோ 2 to 4 டீகோடர். ஏன் 2 to 4 டீகோடர்னா 2 இன்புட்டு, இங்கே 2 power 2 அவுட்புட்ஸ். 2 power 2 அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு 4 அவுட்புட்ஸ். ஸோ 2 to 4 டீகோடர். இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். 2 to 4 டீகோடர்னா நீ வந்து 2 இன்புட் லைன் போட்டுக்க, 4 அவுட்புட் லைன், அவ்வளோதான். அப்புறம் டேபிள் வரலாம். டேபிள் ஒன்றும் இல்லை, இந்த ஆப்ரேஷன் வந்து வெரி சிம்பிள். இப்போ வந்து 2 இன்புட்னா என்ன அர்த்தம்? will have 4 combinations. இந்த டேபிள் எப்படி வருதுன்னு பாருங்க. So we are having 2 inputs, so you will write 4 combinations. இந்த 4 combinations எழுதிடுவேன். ஓகே, so 0 0னா decoder output ஒன்று what we have to find out. இப்போ 0 0னா D0 வந்து ஹையா இருக்கும். ஸோ அதனால அதுக்கு 1 போட்டு இருக்காங்க. ஓகே, ஒன்லி D0 வந்து ஹையா இருக்கும். 0 1னா D1 வந்து ஹையா இருக்கும். அதுதான் இங்கே 1 போட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ இதுதான் அதோட ப்ராப்பர்ட்டி, அதோட பிஹேவியரே தான். ஓகே, இங்கே வந்து தப்பாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக 1 0. ஓகே, 1 0. 1 0னா என்ன ஆகும்? இவ்வளோ D2 இஸ் தி அவுட்புட், அதனால அது மட்டும் ஹை போட்டிருக்காங்க. அப்புறம் 1 1னா D3 தான் வந்து ஹை, ஸோ அதுதான் வந்து 1 போட்டிருக்காங்க. இதுதான் வந்து பிஹேவியர் ஆஃப் டீகோடர். நீ வந்து நீ ஜென்ரலாக எப்படி புரிஞ்சுப்போனா டயக்னலாக 1 வரும். புரியுதா? ஸோ 0 0னா D0 வந்து ஹையா இருக்கணும். 0 1னா D1 மட்டும் ஹையா இருக்கணும். அதே மாதிரி D2 D3. ஸோ 1 1 காம்பினேஷன் கொடுத்தனா D3 மட்டும் ஹையா இருக்கும். இதுதான் வந்து 2 to 4 டீகோடர். அதே மாதிரி 3 to 8 போட்டிருக்கலாம். 3 to 8னா என்ன ஆகும்?
3 input variableனால 8 combinations வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா you will be having ஸோ இப்போ 3 to 8ன்னு வச்சுக்கோ. 3 to 8னா you will be having A B C அப்புறம் அவுட்புட்ல வந்து D0 to D7 வரும். இங்க வந்து 000 to 11 வரும். ஸோ 000க்கு வந்து இது மட்டும் 1 போட்டுப்ப, மற்றதெல்லாம் வந்து 0 போட்டுப்ப. 111க்கு என்ன பண்ணுவேன், எல்லாமே 0 போட்டிருப்பேன், D7க்கு மட்டும் 1 போட்டிருப்பேன். புரியுதா? ஸோ திஸ் இஸ் த 3 to 8 decoder. புரியுதா? ஓகே, ஸோ அதோட டயக்ராம் பாருங்க. அதோட டயக்ராம் பாருங்க. இது ஆக்சுவலா 2 to 4 decoder தான். ஓகே, நான் வந்து 3 to 8 உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பார்த்தோம். இது நான் அழிச்சிடுறேன். பட் ஆனால் 3 to 8 decoder டேபிள் இப்படி தான் வரும். One second. Okay. ஓகே, இந்த 2 to 4ஓட பிளாக் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட ஈக்குவேஷன் ஈஸியாக எழுதிடலாம். டீகோடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா D0க்கு எழுதுறேன். D0 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 D0க்கு எழுதணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் D0க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் 1 இருக்கு. ஓகே, அந்த D0 காலம் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் 1 இருக்கு. அதோட இன்புட் காம்பினேஷன் மட்டும் பார்த்துட்டு எழுதணும். ஸோ A பார் B பார். அதே மாதிரி D1க்கு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் 1 வருது. இதோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0 1 அப்படின்னா A பார் B. அதே மாதிரி D2க்கு பார்த்தீங்கன்னா we are having 1 0. ஸோ A B பார். அப்புறம் D3க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 வருது. ஸோ அதோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 1 AB. ஓகே, இவ்வளோதான் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் டயக்ராம் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் 3 to 8. புரியுதா? அதில் 8 ஈக்குவேஷன் வரும். இங்கே வந்து 4 தான் வரும், ஏன்னா 2 to 4 டீகோடர். ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே நம்ம போட்டு நீங்கள் இதை வரைஞ்சிடலாம். ஓகே, ஸோ 2 இன்புட் AB, அதோட காம்ப்ளிமெண்ட் அவுட்புட்டும் யூஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து A பார் B பார். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ்லேருந்து எடுப்பீங்க. ஓகே, இங்கே தான் A பார் வருது, இங்கே தான் வந்து B பார் வருது. ஸோ A பார் B பார்னால இங்கே ஒரு கனெக்ஷன் எடுப்பீங்க, இங்கே ஒரு கனெக்ஷன் எடுப்பீங்க. சப்போஸ் ஏபினா இப்போது D3 ஏபினால இங்கே ஒரு கனெக்ஷன் எடுப்பீங்க, அப்புறம் இங்கே ஒரு கனெக்ஷன் எடுப்பீங்க. அது மாதிரி லைக்வைஸ் ஃபார் அதர்ஸ். புரியுதா? ஸோ இது வந்து டீகோடர். டீகோடர்னா என்ன அர்த்தம்? n inputs 2 per n outputs. ஓகே, எக்ஸாம்பிள் 2 to 4 டீகோடர், இல்லைனா 3 to 8 டீகோடர். ஸோ என்கோடர் வந்து அது அப்படியே ஆப்போசிட்டு. இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன், ஏன்னா வந்து இது வந்து ஈஸி தான், நீங்கள் பார்த்துக்கலாம். மல்டிப்ளெக்சர் பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து வந்து மல்டிப்ளெக்சர் பார்க்கலாம். ஸோ மல்டிப்ளெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டாக கொஞ்சம் மாறும். ஸோ மற்ற இந்த டீகோடர் மாதிரி தான் இருக்கும், பட் வந்து லைட்டாக மாறும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மல்டிப்ளெக்சரோட ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெனி டு ஒன்னுவாங்க, மெனி டு ஒன். ஓகே, ஸோ அந்த அப்ரோச்சுக்கு வந்து இந்த மல்டிப்ளெக்சர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிளாக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் த ஜென்ரலைஸ் n இன்புட் 1 அவுட்புட். மெனி டு ஒன் நான் சொல்லிட்டேன். மக்ஸ்னா என்ன அர்த்தம்? மெனி டு ஒன்.
ஓகே. ஸோ மெனி டு ஒன் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கறது வந்து மல்டிப்ளெக்சர். ஸோ வந்து அதோட ஜென்ரல் பிளாக் டயக்ராம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இட் ஹியர் வி ஆர் ஹேவிங் n இன்புட்ஸ். ஓகே, நம்மளுக்கு ஃபைனலாக வந்து ஒரே ஒரு அவுட்புட் தான். ஓகே, அதனால தான் n/1 மக்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா இன்புட் லைன்ஸ் இருக்கும், இன்புட் டேட்டா லைன்ஸ் இருக்கும், அப்புறம் அவுட்புட்டில் ஒரு லைன் இருக்கும். ஓகே, பட் ஆனால் இங்கே அடிஷ்னலாக செலக்ட் இன்புட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே, செலக்ட் இன்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகே, அதுதான் வந்து மல்டிப்ளெக்சர்னு. ஏன்னா மல்டிப்ளெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரும் இருக்கு, டேட்டா செலக்டர்னுவாங்க. ஓகே, டேட்டா செலக்டர்னா மல்டிப்ளெக்சர் தான் அவங்க சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த செலக்ட் இன்புட் பேஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாவை செலக்ட் பண்றோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் சம் செட் ஆஃப் செலக்ட் இன்புட்ஸ். ஓகே, இதெல்லாம் ஜென்ரலைஸா சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, நம்ம வந்து 2-to-1 மல்டிப்ளெக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 இன்புட்டு ஒரு அவுட்புட், ஜென்ரலாக ஒரு அவுட்புட் தான். ஓகே, பட் செலக்ட் லைன்ஸ் எத்தனை இருக்கும், 1 இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் 2-to-1. ஓகே, ஸோ இந்த மல்டிப்ளெக்சர் 4-to-1 என்ன அர்த்தம், வில் பி ஹேவிங் 4 டேட்டா இன்புட் லைன்ஸ். இப்போ வந்து நம்ம இதை பார்க்கலாம். இப்போ 4-to-1 பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கேட்டாங்க வச்சுக்கோ, அது எப்படி இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ 4-to-1னா, ஸோ 4-to-1 பார்க்குறோம். 4-to-1னா 4 டேட்டா லைன்ஸ் இருக்கும், இன்புட் லைன்ஸாக 4 லைன் இருக்கும். எப்பயும் போல அவுட்புட் ஒன்று தான், மக்ஸுக்கு அவுட்புட் ஒன்று தான், ஒரே ஒரு லைன் தான். பட் செலக்ட் இன்புட்ஸ் எத்தனைன்னு பார்க்கணும். இப்போ 4னா இங்கே என்ன வரும்னா 2 செலக்ட் லைன்ஸ் வரும். ஓகே, இதோட ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4னா, ஓகே, இங்கே வந்து இந்த 2 பார் என்னன்னு வச்சுக்கணும். ஓகே, இந்த n தான் இந்த செலக்ட் லைன்ஸ். ஸோ அதான் ரிலேஷன், இந்த n தான் வந்து செலக்ட் லைன்ஸ். ஓகே, ஸோ வந்து இது வந்து டேட்டா இன்புட் லைன்ஸ், 4 டேட்டா இன்புட் லைன்ஸ்னா இந்த ஒரு ஃபார்மேட்டில் எழுதும் போது என்ன வரும், n has to be 2, அதுதான் உன்னோட செலக்ட் லைன்ஸ். ஓகே, ஸோ வந்து 4:1. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8:1 பார்க்கலாம். 8:1 என்ன அர்த்தம், எத்தனை இன்புட்டு எத்தனை செலக்ட் லைன் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து 8:1, 8:1 என்ன ஆகும், 8:1னா 8 டேட்டா இன்புட் லைன்ஸ். ஓகே, D0 to D7 டேட்டா லைன்ஸ் இருக்கும். ஆப்வியஸா அவுட்புட் 1. ஸோ அதான் 8:1. செலக்ட் லைன்ஸ் எத்தனை வரும், இந்த செலக்ட் லைன்ஸ் எத்தனை வரும், இது ரிலேஷன் கண்டுபிடி. 2 power n is equal to 8. இப்போ n வந்து எவ்வளோ இருக்கணும், 3 இருக்கணும். ஓகே, ஸோ தட் ஹாஸ் டு பி யுவர் செலக்ட் லைன்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் யுவர் 8:1. ஓகே, ஸோ அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் டயக்ராம் இது 2:1 கொடுத்துருக்காங்க. ஓகே, 2:1 என்ன ஆகும், 2 டேட்டா லைன்ஸ் வரும். ஓகே, ஒரு அவுட்புட் லைன் வரும். ஓகே, 1 அவுட்புட் லைன், செலக்ட் வந்து 1 இருக்கும். ஸோ இதுதான் 2:1. ஓகே, இதே 4:1னா நீங்கள் வரைகிறேன். 4:1னா will be having 4 data lines. ஓகே, D0 to D3 மக்ஸ் எப்பவுமே ஒரு அவுட்புட்டு. ஓகே, செலக்ட் லைன் வந்து நம்மளுக்கு தெரியும் ரிலேஷன். ஸோ 2 செலக்ட் லைன். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் 4:1. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம 8:1 பார்க்கலாம். 8 டேட்டா லைனு, 3 செலக்ட் லைனு, ஒரு அவுட்புட். ஓகே, ஸோ இதுதான் வந்து மல்டிப்ளெக்சர். ஸோ இதோட ஆப்போசிட் வந்து டிமல்டிப்ளெக்சர், அப்படியே ஆப்போசிட். இது வந்து டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர்னு வாங்க. டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர்னா அர்த்தம், இட் வில் 1 to many. ஸோ டிமல்டிப்ளெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 to many. ஓகே, ஸோ மக்ஸ்னா many to 1. ஸ்பெசிஃபிகேஷனே பாரு,
8:1 அர்த்தம் 8 டேட்டா லைன் அது வந்து ஒன்னா மாத்திர ஒரு லைனா மாத்திர அது வந்து மல்டிபிளெக்சர் டேட்டா செலக்டர். டிமல்டிபிளெக்சர்னா டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர். டிஸ்ட்ரிபியூட்டர்னா அர்த்தம் ஒன் டு மெனி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், மக்ஸோட ஆப்போசிட் தான் டிமக்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 to 2, 1 to 4, 1 to 16, அதே மாதிரி 1:8 வரும். ஓகே, இங்க வந்து 1:4 பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1:4. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ they have given ஒரே ஒரு டேட்டா இன்புட் வரும், அப்புறம் 4 அவுட்புட் லைன்ஸ் வரும். ஏன்னா டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர் 1:4 4 அவுட்புட் லைன். எப்பயும் போல செலக்ட் லைன்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் will be having 2 select lines. Suppose 1:8 என்ன ஆகும், will be having ஒரு input line will be having D0 to D7 வரும் அவுட்புட் லைன்ஸ். இதெல்லாம் அவுட்புட். ஓகே, இங்க வந்து 3 செலக்ட் லைன்ஸ் இருக்கும். ஓகே, will be having 3 select lines. So this is demux. Okay, ஸோ இதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் காம்பினேஷன் சர்க்யூட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். எக்ஸாம்ஸில் வந்து தியரி பார்ட்டில் கேட்கலாம், இதுலேயே வந்து ப்ராப்ளம் கேட்கலாம். ப்ராப்ளம் வந்து எப்படி கேட்கலாங்கன்னா லாஸ்ட்யோ எதனா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு டீகோடரை வச்சு ரியலைஸ் பண்ணு அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு சம் எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். இது வரைக்கும் எதனா டவுட் இருந்தால் கேளுங்கப்பா, சாட் விண்டோவில் கேளுங்க, இல்லைனா யூ கேன் எனேபிள் யுவர் வாய்ஸ் அண்ட் ஜஸ்ட் ஆஸ்க் டவுட். ஒன் பிளஸ் 0. ஸோ இதில் பாருங்க, இந்த டாபிக்ல எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ சபரி ஒரு டவுட் கேட்குறாரு. I have written 1 plus 0 is equal to 1 but 0. ஓகே, அதை பார்க்கலாம். எதனா மிஸ்பெல் பண்ணியிருப்பேன். சரி, அதை பார்த்து ப்ளஸ் எதனா ஒரு இடத்துல நான் தப்பாக எழுதியிருப்பேன், நீங்கள் அதை பார்த்துங்க, கரெக்ட் பண்ணிக்கங்க. வேற எதனா ஜென்ரல் டவுட் இருக்காப்பா இந்த சர்க்யூட்ஸில்? இதில் வரைக்கும் எதனா டவுட் இருக்கா? ஓகே, ஒரே ஒரு இந்த ஃபங்க்ஷனல் ரியலைசேஷன் மட்டும் ஒரே ஒரு சம் பார்த்துக்கலாம். அது ஒரு ஜென்ரல் கொஷின்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. எதனா ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு டீகோடர் வச்சு ரியலைஸ் பண்ண சொல்லுவாங்க, அது மட்டும் பாருங்க, அதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஓரளவு எல்லா காம்பினேஷன் சர்க்யூட்ஸும் பார்த்தோம். இந்த ஃபங்க்ஷனல் ரியலைசேஷன் பார்க்கலாம். ஒரே ஒரு இது, சப்போஸ் இந்த மாதிரி ஒரு சம் கேட்பாங்க, ஒரு 5 minutes அவ்வளோதான். இப்போ வந்து ஃபங்க்ஷனல் ரியலைசேஷன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. எஃப் வந்து is equal to summation 3, 5, 6, 7. ஓகே, இது வந்து ரியலைஸ் யூசிங் டீகோடர் அப்படின்னு கொடுத்துறாங்க. இது வந்து எது வேணா இருக்கலாம்.
ஓகே, இது வந்து நான் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு சிம்பிள் மின் டேர்ம் ஃபார்மில் ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன். இதை வந்து எது வேணா வச்சிருக்கலாம், புரியுதா? இது வந்து ஒரு ஒரு ஆட்ரோட சம் ஈக்குவேஷனாக இருக்கலாம், ஓகே, இல்லைனா ஒரு கேரி ஈக்குவேஷனாக இருக்கலாம், இல்லைனா எனி ரேண்டம் சர்க்கியூட்டாக இருக்கலாம். எதுனா ஒரு ட்ரூத் டேபிள் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நீங்கள் வந்து டீகோடரில் ரிலைஸ் பண்ணணும்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி தி ஆஸ்ட் அ ஈக்குவேஷன் எஃப் ரியலைஸ் யூஸிங் அ டீகோடர், அவ்வளோதான். இது வந்து எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டேபிளில் போட்டுக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி டேபிள் போடணும்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ வந்து 7. 7னா எத்தனை பிட்டு வேணும் 7-ஐ ரெப்ரசன்ட் பண்ண? மினிமமாக 3 பிட்ஸ் போதும். ஓகே, ஸோ 3 பிட்ஸ் வச்சு நம்ம அந்த டேபிள் போடணும். ஸோ 3 பிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் எப்படி போடுவோன்னா, ஸோ ஐ கேன் ஹேவ் A, B, C. இதுதான் இன்புட்ஸு. ஓகே, ஐ ஹேவ் த அவுட்புட் F. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0, 0, 0. ஏன்னா மின்டம் ஹையஸ்ட் மின்டம் வந்து 7. 7னா ஐ ரிக்வயர் 3 பிட்ஸ். அந்த 3 பிட்ஸ் இருந்தால் போதும். அதனால நான் என்ன பண்ணுறேன், ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவுட்புட் ஈக்குவேஷன் வந்து எஃப். ஸோ வந்து இன்புட் வந்து ஏபிசி, அவுட்புட் வந்து எஃப். இப்போ இன்புட் வந்து 3 பிட்டுன்னா என்ன அர்த்தம், யூல் ஹேவ் 8 காம்பினேஷன்ஸ், அது எல்லாமே போட்டுக்கணும். ஸோ 0, 0, 0, 0, 0, 1, 0, 1, 0, 0, 1, 1, 1, 0, 0, அப்புறம் 1, 0, 1, 1, 1, 0, 1, 1, 1. ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மின்டம் பாருங்க, என்னென்ன மின்டம் கேட்டிருக்காங்க அதை மட்டும் நம்ம அதுக்கு மட்டும் 1 போடணும். இங்கே வந்து 3, 5, 6, 7. இப்போ அதுக்கு மட்டும் நம்ம 1 போடணும். 3 வந்து இது 0, 1, 1 தான் 3. 4 இல்லை, 5, 6, 7. இது மட்டும் தான் மின் டேர்ம்ஸ். அப்போ அதுக்கு மட்டும் தான் 1 போடணும், மற்றதுக்கெல்லாம் 0 போட்டுக்கணும். இது டேபிள், புரியுதா? இந்த டேபிள் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ இதுக்கு ஒரு 3 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த டேபிளை கொடுத்து இந்த ஈக்குவேஷன் மின்டேர்ம் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா டேபிள் போட்டுடணும். நான் எப்படி 3 இன்புட் வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணேன்னா, அந்த ஹையஸ்ட் மின்டேர்ம் பார்க்கணும். இந்த ஹையஸ்ட் மின்டேர்மை how many bits to represent that highest minterm பார். இப்போ 7 வந்து 3 பிட்டு போதும், அதனால அதுலேருந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் 3 பிட்ஸ். ஸோ ஏபிசி, ஏபிசி 3 பிட்ஸ்னால 8 காம்பினேஷன் போட்டேன். அந்த மின்டேர்ம் வந்து எந்த காம்பினேஷன் வருதோ அதுக்கு மட்டும் நான் 1 போட்டுக்கிறேன். ஸோ 3, 5, 6, 7. ஸோ அதனால அதுக்கு மட்டும் நான் 1 போட்டுக்கிறேன். 3, 5, 6, 7. ஓகே, ஸோ அடுத்தது வந்து இது என்ன டீகோடர் யூஸ் பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும். டீகோடர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, என்ன டைப்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நிறைய டைப் இருக்கு. 2:4 இருக்கு, 3:8 இருக்கு, 6 அப்புறம் 4:16 இருக்கு. இது எது யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ அதுக்கு ஒரு சின்ன தம் ரூல் தான், ஒன்றும் இல்லை. இந்த நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் பார், இங்கே நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து 3. அப்படின்னா நீ என்ன யூஸ் பண்ணனா 3:8 டீகோடர் யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து கான்செப்ட், தம் ரூல். தம் ரூல்னா எத்தனை இன்புட்னு பார்க்கணும் ட்ரூத் டேபிளில், பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிட்டு யூ வில் பி ஹேவிங் n/2 per n decoder. ஓகே, n/2 per n decoder. இப்போ 3 இன்புட்ஸு, அப்போ டீகோடர் அவுட்புட் வந்து 2 per 3, 8. ஸோ யூல் பி யூஸிங் 3 to 8 decoder. ஓகே, ஃபார் யுவர் ரியலைசேஷன் அது போட்டுக்கலாமா? ஸோ வில் பி ஹேவிங் அ 3 to 8. ஸோ இதை வந்து வரைகிறேன். ஸோ 3 to 8. ஸோ இது வந்து 3 இன்புட் வரும். இங்கே சின்னு வச்சுக்கோ, ஏ பி சி. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 8 லைன் வரும், ஏன்னா 3 to 8 இல்லை. 3 to 8 டீகோடர் D0, D1, D2, D3, D4, D5, D6, D7. ஓகே, ஸோ இது வந்து D0, D1, D2, D3, D4, 5, 6, 7. ஓகே, இப்போ இது வந்து நம்ம 3 to 8 டீகோடர்னு எழுதிட்டோம். இப்போ வந்து ஃபைனலாக ஒரே ஒரு ஆர் கேட் தான் போனோம், அதோட முடிஞ்சிது. ஒன்றும் இல்லை, இந்த மின் டேர்ம்ஸ்லாம் என்னென்ன டேர்ம்ஸோ
அந்த லைன் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ஆர் கேட்ல கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான். ஒன்றும் இல்லை, நான் இப்போ என்ன சொல்றேன்னா இந்த மின் டேர்ம்ஸ் இருக்குல்ல 3, 5, 6, 7 அந்த லைனை மட்டும் என்ன பண்ணணும், எடுத்துன்னு போயிட்டு ஆர் கேட்ல கொடுக்கணும், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சது உனக்கு. ஸோ 3A 5 6 7 இதெல்லாம் வந்து ஒரு ஆர் கேட் கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரியலைசேஷன் ஆஃப் அ சர்க்யூட் யூசிங் டிகோடர். ஓகே, ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மின் டேர்ம்ஸை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் டிகோடர்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் உனக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். எத்தனை இன்புட் வருதோ தட் இஸ் யுவர் இன்புட் ஆஃப் யூர் டிகோடர். ஸோ வந்து இங்கே 3 இன்புட்ஸ்னால ஐ வில் பி யூசிங் 3:8 டிகோடர். அது கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இன்புட்டுக்கு வந்து அப்படியே ஏபிசின்னு கொடுத்துரு. அவுட்புட்டில் 8 லைன் வரும். ஓகே, வி ஆல்வேஸ் இண்டெக்ஸ் ஃப்ரம் 0 டு ஹையர் நம்பர். ஸோ வந்து D0 டு D7. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அந்த மின் டேர்ம்ஸ் கொஸ்டின்ல என்னென்ன மின் டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த லைனை மட்டும் எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஆர் கேட்ல கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ 3, 5, 6, 7 இருக்கு. ஸோ 3, 5, 6, 7 இதை எடுத்துன்னு போய் ஆர் கேட்ல கொடுத்துட்டேன்னா we have realized the circuit. புரியுதா? So this is one example. புரியுதா? ஸோ இந்த மாதிரி எனிதிங் நீ வந்து ஒரு ஃபுல் ஆடர் கூட யூசிங் எ டிகோடர் டிசைன் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ ஃபுல் ஆடர் வந்து இந்த எக்ஸாம்ல கேட்கலாம். இம்ப்ளிமெண்ட் ஃபுல் ஆடர் யூசிங் எ டிகோடர், இம்ப்ளிமெண்ட் கோட் கன்வெர்டர் யூசிங் எ டிகோடர், அது மாதிரி கூட ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். அது ஒன்றும் இல்லை, நீ வந்து இந்த ஃபார்மேட்ல டேபிளாக எழுதிடணும். டேபிளாக எழுதிட்டேன்னா உனக்கு ஈஸியாக அந்த நம்பரை பார்த்துட்டு அதை வந்து ஒரு ஆர் கேட்ல கனெக்ட் பண்ணிட்டேன்னா ஈக்குவேஷன் வந்துடும், ரியலைசேஷனே முடிஞ்சிடும். இங்கே வந்து ஒரு அவுட்புட் ஈக்குவேஷன் இருக்கு, அது வந்து ஒரு ஆர் கேட்டு. ஓகே, உனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆர் கேட்டை போட்டு கனெக்ட் பண்ணிக்கும். என்னென்ன மின் டேர்ம்ஸ் வருதோ அது எடுத்துன்னு போய் ஒரு ஆர் கேட்ல கொடுத்துரு, அவ்வளோதான். புரியுதா? இங்க சப்போஸ் இப்போ ஒரு எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோ, அப்போ வந்து அதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அது என்னென்ன மின் டேர்ம்ஸோ பார்த்துட்டு எக்ஸ்ல கொடுத்துட்டேன்னா ஸோ தட் இஸ் யுவர் ரியலைசேஷன் யூசிங் எ டிகோடர். புரியுதா? நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணிட்டேன். ஏன்னா உனக்கு வந்து எல்லாமே நீ நம்ம லேப் இப்போ தான் பண்ணி பார்த்தோம். ஓகே, அதனால யூ லாஸ் சம் ஐடியா. ஸோ அதனால் நம்ம எல்லா கான்செப்டும் நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் புக் எடுத்து படிச்சிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த டாப்பிக்கில் இதுதான் கொஷின்ஸ் ஃபார்மேட் வரும். ஒரு சர்க்யூட்டை கேட்டுட்டு அதை வந்துட்டு டிகோடர் வச்சு எப்படி ரியலைஸ் பண்ணுறான்னு பார்த்துக்கோ. ஓகே, இதுலேருந்து தான் மேக்ஸிமம் இந்த கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட் வீக் நம்ம வேறு டாபிக் பார்க்கலாம். இதில் எதனா டவுட் இருந்தால் கேளுங்கப்பா.